ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி மாம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர்லேருந்து எடுத்த விலாக் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்பயுமே பெங்களூர்லேருந்து மினி விலாகு, டெய்லி விலாகுன்னு பார்த்து போர் அடித்தவங்களுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்குமே இந்த விலாக் எடிட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபீல் தான் வந்துச்சு. ரொம்ப வருஷம் கழித்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறோம். பிகாஸ் நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நல்ல ஃபங்க்ஷன் ஃபேமிலியோடு அட்டன் பண்ணது. அதுக்கப்புறமா இப்போ தான் நான் வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறேன். இது வந்து ஹர்ஷத் அப்பாவோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்களுக்கான என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் தான் இது. அவங்களுக்காக தான் நாங்கள் வந்து கோயம்புத்தூர் போயிருந்தோம். ஆக்சுவலாக மேரேஜ் வந்து சென்னையிலே வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க போல். ஆனால் ஹர்ஷத் அப்பா என்ன சொன்னார், நமக்கு கோயம்புத்தூர் போனால் நமக்கு கோயம்புத்தூர் சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும், அப்படியே அவனோட என்கேஜ்மெண்ட் அட்டன் பண்ண மாதிரி இருக்கும். மேரேஜ் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க, அதனால் போக முடியுமான்னு தெரியல, நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகேன்னு சொல்லி இந்த ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணியாச்சு. போனதுமே வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷத் அப்பா கூகுளில் பார்த்து தான் இந்த ஃபேப் ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. இது வந்து காந்திபுரமில் இருக்குது. வேறு எந்த ஏரியா, எந்த லொக்கேஷன், லேண்ட்மார்க் எதுவுமே எனக்கு தெரியாது. ஃபேப் ஹோட்டல் காந்திபுரம் இது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது லொக்கேஷன். நாங்கள் சாட்டர்டேவே போயிட்டோம் அப்படின்றதுனால அன்றைக்கி டேவை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி மருதமலைக்கு போயிட்டு அங்கேருந்து அப்படியே ஈஷா வந்து கிளம்பி வந்துட்டோம். ஈஷாவில் தாங்க ரொம்ப நேரமாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு. அங்கே குளிக்கிறதுக்கான ஒரு இடம்லாம் இருக்கும், கேர்ள்ஸ்க்கு தனியாக பாய்ஸ் தனியான்ற மாதிரி. நான்லாம் போய் குளிச்சுட்டு வந்தேன். அதுக்கப்புறமா மைண்டே ஒரு மாதிரி ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. அப்புறம் அப்படியே தியான மண்டபத்துலேருந்து வெளியே வந்ததுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே இருட்டிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இங்கே லேசர் லைட் ஷோ வந்து போடுவாங்க, பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஹர்ஷத் அப்பா சொல்லியிருந்தாங்க. அதனால் சரி அதையும் கையோடு பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஃபுல்லாகவே அதை உட்காந்து ரிலாக்ஸாக பார்த்துட்டு தான் வந்திருந்தோம். இது ஹர்ஷத் அப்பாவுக்கு செகண்ட் டைம் வந்து இங்கே வர்றது. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி ஹர்ஷத் அப்பா வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளையங்கிரி மலை ஏறுவாங்க இல்லையா, அது 1 டைம் போயிருக்காங்க அவரோட ஃப்ரெண்டோட. அப்போ வரும்போது இந்த லேசர் ஷோ வந்து பார்த்துருக்கார் போல். அதனால் நீயும் பாரு நல்லாயிருக்குன்னு சொல்லி எனக்கு காமிச்சிருந்தாங்க. அப்போ அவர் வந்து பார்க்கும்போது ரொம்ப கிளியராக இருக்கும் லைட்டெல்லாம் பார்க்க. இப்போ ஒரு மாதிரி கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்குது. பட்டு ஷோ எப்பயுமே வந்து நல்லாயிருக்கும், பாரு எத்தனை க்ரௌடு பாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஷோலாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நாங்கள் ரூமுக்கு கிளம்பிட்டோம். இதை பார்த்துட்டு கிளம்புறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரூம் போயிட்டு ரீச் ஆகிறதுக்கு ஒரு 10 மணி போல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நாங்கள் வந்து ரூமில் கொஞ்சம் பாட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே சண்டே. ஹர்ஷத் அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணன் கால் பண்ணி ஏன்டா கோயம்புத்தூர் வந்தியே என்னை வந்து பார்த்து ஏடா சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க போல். அதனால் சரி நான் போய் அவனை பார்த்து ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வந்துட சொல்லி அவரும் தம்பியும் வந்து கிளம்பிட்டாங்க. இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்டு என்கேஜ்மெண்ட் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த அண்ணனை பார்க்க போகிற சொல்லிட்டு தம்பியும் ஹர்ஷத் அப்பாவும் கிளம்பி போயிட்டாங்க. இப்போ நான் மட்டும்தான் ரூமில் வந்து ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கேன். சரி அவங்க வரதுக்குள்ளே பாருங்கள், இந்த டேபிள் ஃபுல்லாக கலைச்சி போட்டு பெட்டு ஃபுல்லாக வந்து நேற்று எல்லாமே வந்து அந்த மருதமலைக்கும் ஈஷாவுக்கும் போயிட்டு வந்திருந்தோம். அப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறம் டயர்டாக இருக்கு சொல்லி படுத்தது தான், எதுவுமே எடுத்து வைக்கல. சரி நம்ம இருக்கிற வரைக்குமாவது கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கலாமே சொல்லிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம கோயம்புத்தூருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கும் இல்லையா, அதனால சரி நம்ம எல்லாரையும் கண்டிப்பாக பார்க்கலாம், யாராவது ஒருத்தவங்களாவது நமக்கு தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்களா அப்படின்றதுனால நான் ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து போட்டிருந்தேன். சரி கண்டிப்பாக நம்ம முடிஞ்சா பார்க்கலாம் எல்லாரும் அப்படின்ற மாதிரி. ஒரு 20 பேர்கிட்ட நானும் கோயம்புத்தூர் தான் அப்படின்லாம் நிறைய கமெண்ட்ல வந்து சொல்லியிருந்தீங்க. அந்த கமெண்ட்ல வந்து அவ்வளோ டீட்டெயில்டா நம்ம வந்து நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியல. எனக்குமே வந்து கோயம்புத்தூர்ல எந்த ஏரியாவில் இருக்கேன், இப்போ இந்த ஹோட்டலே எந்த ஏரியாவில் இருக்குன்னு எனக்கு தெரியலைங்க நிஜமா. ஸோ ஹர்ஷத் அப்பா தான் வந்து இது கூகுளில் பார்த்து அந்த ஹோட்டல் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. அதனால எனக்கு ஏரியா நேம் சொல்ல தெரியல. பட் நான் இருக்கிறது வந்து ஃபேப் ஹோட்டல். அப்புறம் நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது வந்து பார்த்தீங்கன்னா RHR ஐஸ்வர்யம் ஹோட்டல்னு ஒரு இடம், அங்கே போயிட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துட்டோம். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச 2 லேண்ட்மார்க். ஒன்று ஃபேப் ஹோட்டல் காந்திபுரம்ல இருக்கு, அப்புறம் வந்து அந்த ஐஸ்வர்யம் ஹோட்டல். இதை வச்சுதான் நான் வந்து சொல்ல முடியும். அப்புறம் வந்து பட்டீஸ்வரன் டெம்பிள்லாம் அங்கே ஒன்று இருக்கு, அங்கே வந்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு மருதமலை போயிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா பட்டீஸ்வரன் டெம்பிள் இதுதான் அந்த டிரைவர் என்னை காமிச்சாங்க. அங்கேருந்து நம்மளோட ரூம் எவ்வளோ தூரம் நான் பார்த்துக்கிட்டே வர, ரொம்ப தூரமா இருக்கு. நான் இந்த ஃபேப் ஹோட்டலுக்கும் அந்த பட்டீஸ்வரன் டெம்பிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ். நம்ம கிட்ட வண்டி இல்லை, கார்ல வந்திருந்தா கூட சரி ஓகே நம்ம போய் பார்த்துட்டு இப்படி வந்துடலான்னு தோணும். அதனால எனக்கு எப்படி வந்து உங்களை பார்க்கறதுன்னு நிஜமா எனக்கு தெரியலங்க. அதுலயும் ஒரே ஒரு சிஸ்டம் மட்டும் என்னை தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. கீழே வந்துட்டு நான் உங்களுடைய ஹோட்டல் கீழே தான் இருக்கேன்,
நீங்க எங்க இருக்கீங்க, ரூம் நம்பர் சொல்லுங்கலாம் கேட்டிருந்தாங்க. ஐயோ அவங்க ரொம்ப வந்து அலக்களிக்கிறோம், நமக்காக எவ்வளவு தூரம் எங்க வந்திருப்பாங்கன்னு தெரியல சொல்லிட்டு அப்புறம் அவங்கள போயிட்டு நானே கீழே போயிட்டு ரிசீவ் பண்ணி பார்த்துட்டு நல்லா ஜாலியா பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டாங்க. ரூமுக்கு கூப்பிட்டேன், பட் பரவாயில்ல உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், ஒரே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்க போனாலும் பரவாயில்ல, நமக்காக ஒரு 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 ஊர்லயும் ஒரு சிஸ்டர் வந்து நமக்காக இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அந்த வகையில எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்ததுங்க. இன்னொரு சர்ப்ரைஸும் இதுல இருக்கு, அதை நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன், இந்த வீடியோலயே பாருங்க. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ஒரு யூடியூபர், அவங்க நீங்க பாத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன கண்டிப்பா பாத்துருப்பீங்க, என்னோட சேனலே பாக்குறீங்கன்னா அவங்க சேனல் பார்க்க மாட்டீங்களா? ஸோ மாடர்ன் தமிழச்சி சிஸ்டர் வந்து நம்மளை பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்னன்னா என்னடா இது, நம்மள பார்க்க வைக்க, இப்போ ஒருத்தவங்களை பார்க்கணும்னா நம்ம தான் அவங்களை தேடி போகணும் இல்லையா? ஸோ எனக்கு வந்து நம்ம இங்க வந்துட்டு அவங்கள அலக்கழிக்கிறோமோ அப்படின்னு தோணுது. ஸோ அதனால இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் அவங்களை வந்து பார்க்க வரேன், நீங்க எந்த ஏரியாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க கிட்ட டீட்டெயிலாம் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி பர்சனலா கேட்கும்போது நம்ம அதில் சொல்லலாம் இல்லையா? ஸோ நம்ம யூடியூப்ல வந்து ஃபுல் டீட்டெயில் சொல்றதுக்கு மெயில்லையோ இல்லை இன்ஸ்டாகிராம்லயோ கண்டிப்பா சொல்லலாம். ஸோ அவங்க வந்து அந்த 2 குட்டீஸை வச்சுட்டு என்னை வந்து பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு பக்கம் வந்து சங்கடமா இருந்தாலும், என்னடா நம்ம அவங்க வந்து நம்மளை தேடி அவங்க வர வைக்கிறோமே அப்படின்ட்டு இருந்தாலுமே, எனக்கு இந்த ஊர் புதுசு, நான் எங்க போய் யாரை பார்ப்பேன், எந்த ஏரியாவுக்கு போவேன், எப்படி முதல்ல போவேன், எனக்கு வண்டியும் இல்லை ஒன்றும் இல்லை. இன்னொன்று நம்ம ஊருக்கு வேற இன்னைக்கு நைட்டு இந்த ஃபங்க்ஷன் முடிச்சு நைட்டே கிளம்புற மாதிரி இருக்கும். அதனால எப்படி பார்க்கறது? அதனால எனக்கு அது கஷ்டம். பட் இந்த ஊர் தெரிஞ்சவங்க வந்து ஏரியாவெல்லாம் தெரிஞ்சவங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்துருவீங்கன்றதுனாலதான் சரி முடிஞ்சா நான் இந்த ஏரியால இருக்கேன், இந்த ஃபேப் ஹோட்டல்ல இருக்கேன்னு ஷார்ட்ஸ்ல கூட நான் சொல்லியிருப்பேன். அந்த ஒரு சிஸ்டர் நான் சொன்னேன் இல்லையா செல்ஃபி எடுத்துட்டு போனாங்கன்னு, அவங்க கூடவே வந்து பாத்தீங்கன்னா காந்திபுரம் ஃபேப் ஹோட்டல்னு சொன்னதுனால, அந்த ஷார்ட்ஸ் சொன்னதுனால அவங்க தேடி கண்டுபிடிச்சி என்னை பார்க்க வந்துட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து அஷத் குட்டியும் இல்லைன்னா அவங்கள காமிச்சிருக்கலாம். அவங்க தான் வந்து அவங்களோட ஃப்ரெண்டை பார்க்க போற சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இல்லையா? அதனால நான் அவங்கள பார்த்ததுல ஹாப்பி. எனக்கு பேரு நிஜமான பேர் எனக்கு மறந்து போச்சு, ஏதோ சொன்னாங்க. அவங்கள பார்த்து எக்ஸைட்மெண்ட்ல வந்து அவங்க பேர் சொன்னாங்க, ஆனா நான் வந்து ஞாபகம் வச்சில்ல. பட் அவங்க கிட்ட நல்லா பேசிட்டு நல்லா வந்து போச்சு, அவங்க கிட்ட எனக்கு டைம் நல்லா போச்சு. அதுக்கப்புறமா தான் அதான் இந்த அவங்களுடைய ஸ்டோரி வந்து இப்படிதான். நான் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபரை பார்த்தது இதுதான். இப்போ வந்து மாடர்ன் தமிழச்சி சேனல் வச்சிருக்காங்க இல்லையா, அந்த சிஸ்டர் என்ன பார்க்க வர சண்டேன்றதுனால அவங்க ஃப்ரீ டைம் தான் இருக்கு. அவங்க வந்து ஆயில் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க, அந்த வேலைலாம் போயிட்டு இருக்கு, அதனால சாட்டர்டே வர முடியல. ஸோ சண்டே நான் வரேன், நீங்க ஏரியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன். வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டாங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு இந்த vlogல காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த 2வது சர்ப்ரைஸ் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா, அவங்கள பார்த்தேன், அவங்களோட ஃபேமிலி பார்த்தேன், ரொம்ப ஹாப்பியா இருந்தது எனக்கு. பார்த்திங்கன்னா இவங்க வந்து மாடர்ன் தமிழச்சி சேனல் வச்சுருக்காங்க இல்லையா, சுதா சிஸ்டர், இவங்க தான். அவங்களோட ஃபேமிலியை பார்த்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுலேயும் அந்த அண்ணா ரொம்ப வந்து ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இந்த குட்டீஸ் எல்லாம் ஜாலியாக வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அஷத் குட்டிக்கெலாம் ரொம்ப ஜாலியாகிடுச்சு. என்ன ஒன்று, அந்த சஷு அந்த தம்பிக்கு ஃபஸ்ட்டு பையன் இருக்கா இல்லையா, அந்த தம்பி வந்து பார்த்திங்கன்னா அஷத் என்கிட்ட பேசவே மாட்டான்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தான். நானும் போயிட்டு அஷத் பேசுப்பா இவங்கிட்ட, இவன் பேர் என்னன்னு கேளு, ஏதாவது நல்லா பேசிட்டு இருந்தால் தானே ஜாலியாக விளையாட முடியலாம் சொல்லிட்டு இருந்தேன். இவனுக்கு கொஞ்சம் வெக்கம் வந்து போகலை போல இருக்குது. அதனால இவன் வந்து இல்லை நான் அப்படி பேசுகிறேன், பேசாமலே விளையாடுவேன் அப்படிலாம் சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தான். சரி எதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து ஃபன் பண்ணிவிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரியே இல்லைங்க, நிஜமாக சொல்லணுன்னா. என்னோடய ஃப்ரெண்ட் ஏதோ என்னோடய காலேஜ் மேட்டு ஸ்கூல் மேட்டு மாதிரி பார்த்தா ஒரு ஃபீல் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தது எனக்கு அவங்கள பார்க்கும்போது. ஒரு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணி பேசுகிறதோ அப்படிலாம் எதுவுமே இல்லை. அப்படியே மாணவரையும் அப்படியே வாங்க அப்படியே ஜாலியாக பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு இன்னொரு பக்கம் நாங்கள் ஒரு பக்கம் பேசிட்டு இருந்தோம். இதில் அந்த குட்டி தம்பி இருக்கா இல்லையா, அவனை வேற காணா, எங்கடா போயிட்டா அப்படின்னு சொல்லி தேடும்போது அதுக்கப்புறமா சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்தான் போல். அப்புறமா அவனையும் தூக்கி இங்கே பெட் மேலே உட்கார வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். எனக்காக அவங்களுடைய ப்ராடக்ட் எல்லாம் கொஞ்சம் வந்து எனக்கு எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. சும்மா இது வந்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் எனக்கு ஏன்னா இதை ஒரு வேளை இந்த ப்ராடக்ட்டை கொடுக்கறதுக்காக அவங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிடக்கூடாது இல்லையா, நானே வந்து தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு அவங்க வந்து யோசிச்சுட்டே இருந்தாங்களாம், இந்த மாதிரி இதை கொடுக்கலாமா வேண்டாமா அப்படி சொல்லிட்டு. அப்புறம் அண்ணன் தான் என்ன சொல்லியிருக்காங்க, பரவாயில்ல கொடு, நம்ம என்ன கொலாபா பண்ணுறோம், ஜஸ்ட் உன்னோட ப்ராடக்ட்டை நீ கொடுக்க போகிற, அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க அப்படி சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து வாங்கினதுல ஹாப்பி தான், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு வாங்கிட்டேன். இவங்ககிட்ட பேசினதுல டைம் போனதே தெரியல. நான் ஃபங்க்ஷனுக்கு வேற கிளம்பணுன்றதுனால அவங்களே வந்து நீங்கள் கிளம்புங்க, டைம் ஆகிடுச்சு, எங்களால் உங்களுக்கு லேட் ஆகிட போகுது அப்படி சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க.
நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற அந்த கிளிப்ஸ் எல்லாம். ஸோ அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் அவங்க என்னை பார்க்க வந்தாங்க இல்லையா, அந்த சிஸ்டருக்கு நான் சொல்லிக்கிறேன், இப்படி ஒரு ஹாப்பியான ஒரு சோல் நான் வந்து யூடியூப் மூலிமா நான் வந்து பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனை வருஷத்துல இப்போதான் எனக்கு நிறைய யூடியூபர் வந்து ஃப்ரெண்ட் ஆயிருக்காங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸும் எனக்கு நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இதுக்கப்புறம் ஈவினிங் போல் ஆனதும் அந்த ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகணும். என்கிட்ட ஒரு 2 saree இருக்குது. நான் அந்த அவசரத்தில் வந்தனால எந்த சாரியுமே ஒழுங்காக அதோட ப்ளவுஸ் கூட எங்கே இருக்குன்னு தெரியல. அதனால் கடகடன்னு எடுத்து வச்சுக்கிட்டு இது 2 மட்டும் தான் என் கண்ணில் பட்டுச்சு. இந்த 2 saree, ஒன்று வந்து கல்யாணி காட்டன் saree, இன்னொன்று வந்து அஸ்வதப்பா எனக்காக நியூ இயர் டைம்ல ஒன்று எடுத்து கொடுத்துருப்பாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். அது வந்து அம்மா தைச்ச பிளவுஸ் என்கிட்ட இருக்கு. அது ரொம்ப கிராண்டாலாம் தைக்கல, சும்மா சிம்பிளா வந்து தைச்சாச்சு. அந்த saree 2 saree எடுத்து வந்திருக்கேன். அதுல எது கட்டுறதுன்னு ஒரு ஐடியா இல்லை. பட் பார்ப்போம். அதை முதல் ப்ளீட் பண்ணி வைக்கணும், அயன் பண்ணி வைக்கணும். அயன் பாக்ஸ் எல்லாம் வீட்டுல இருந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ இங்க ரூம்ல இருக்குமா இல்லையான்னு தெரியாது இல்லையா, அதனால நான் கொண்டு வந்துட்டேன். இப்போ அதை வச்சு நான் அயன் பண்ணிட்டு ஒரு ஈவினிங் போல ஆனதும் ரூமை வெக்கேட் பண்ணிட்டு அப்படியே ஃபங்க்ஷனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பிட வேண்டியதுதான். எனக்கு கோயம்புத்தூர் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அஸ்வதப்பா வந்து வந்ததுலேருந்தே சொல்லிட்டு இருக்காரு கோயம்புத்தூர் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அவருக்கு வந்து சென்னையில வேலை செய்யும் போதெல்லாம் யோசிச்சாராம், நமக்கு வந்து சென்னையில வேலை கிடைச்சதுக்கு கோயம்புத்தூர் பக்கம் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு யோசிச்சாராம். அது வந்து நேற்று மருதமலைக்கு போயிட்டு வரும்போது கார்ல பேசிட்டு வந்தாரு, டிரைவர் அண்ணகிட்ட பேசிட்டு வந்திருந்தாரு. அந்த அளவுக்கு கோயம்புத்தூர் அவருக்கு பிடிச்சிருக்கு, எனக்குமே வந்து பிடிச்சிருக்கு. மேக்கப் திங்ஸ்ன்னு பார்த்தா நான் ரொம்பலாம் எடுத்துட்டு வரலைங்க. நானே ஏதோ ஒரு டப்பா ஒன்று என்கிட்ட வேஸ்டா இருந்துச்சு. அதுக்குள்ள வந்து சும்மா லிப்ஸ்டிக்கு, ஐலைனரு, ஐப்ரோ பென்சிலு, மஸ்காரா அது மட்டும் தான் கொண்டு வந்திருந்தேன். உங்களுக்கு நான் காமிக்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதை நீங்க பாத்தீங்கன்னா என்ன டப்பா இதுன்னு நீங்களே யோசிப்பீங்க. அந்த மாதிரி ஏதோ எனக்கு மேக்கப் செட் டப்பாலாம் கிடையாதுங்க. நானே வந்து கிளம்பலாம் தான் வச்சிருப்பேன். நிறைய பேர் ஆர்கனைசேஷன் வீடியோ வேற கேட்குறீங்க, உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள் வீடியோ போடுங்க அப்படின்னு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்லயே அழகா வச்சிருப்பீங்க போல, அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் இப்போதைக்கு கபோர்ட்லேயே இருக்கட்டும்ங்க. ஏன்னா நான் திருப்பி ஃபங்க்ஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி நான் வந்து அந்த ட்ராவல் பேக்கில் ஃபில் பண்ணி வைக்கணும். இந்த வரைக்கும் பார்த்தீங்களா, இதுதான் என்னோட மேக்கப் பாக்ஸ். இந்த பாக்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் ஒரு பாக்ஸாமான்னு கேட்பீங்க. வந்து ஒரு லைட், இது அஸ்வதப்பா வந்து பாண்டிக்கு போயிட்டு வரும்போது ஒரு லைட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க யூடியூப்காக வச்சுக்கோ சொல்லிட்டு. அந்த லைட்டோட பாக்ஸ் தான் இது. இதை வச்சு நம்மளால என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனுக்கு சிம்பிளா வந்து ரெடி பண்ற மாதிரி பார்த்துக்க வேண்டியதுதான். ஒரு வழியா ரூம் எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நேற்று மருதமலைக்கு போயிட்டு வந்திருந்தோம் இல்லையா, அப்போ வந்து ஒரு பஞ்சாமிர்தம், அதிரசம், லட்டு இதெல்லாம் வந்து பிரசாதமா வாங்கிட்டு வந்திருந்தோம். ஆனா நாங்க வந்து போகும்போதே பாத்தீங்கன்னா எனக்கு ஏதாச்சும் சரி ஃபர்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர், மருதமலை, ஈஷாலாம் போயிருக்கோம் இல்லையா, ஒரு ஞாபகார்த்தமா ஏதாவது இனிமேலாவது ஒரு ஊர் எங்கன்னா ஊரா போறோம் ஃபங்க்ஷன், ஒரு ரொம்ப ரொம்ப லாங் டிராவல் பண்ணி போறோம் ஃபேமிலியோட, அஸ்வதப்பா கூட அஸ்வத் குட்டியோடலாம் வந்து ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த ஞாபகம்லாம் வர வைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மெமரபிளா ஒரு பொருள் வாங்கிட்டு வரணும், அந்த ஊர் ஞாபகமா வாங்கிட்டு வரணும்னு நான் நினைச்சிட்டே தான் இருந்தேன். ஆனா என்ன ஆச்சுனாக்கா, இந்த பிரசாதம் வாங்கிட்டு அப்படியே கார் கீழே இருந்துச்சு. அதனால கார்ல ஏறி நாங்க மாட்டு கிளம்பி வந்துட்டோம். வாங்கவே இல்லை, ஒரு திங்ஸ் கூட வாங்கவே இல்லை. சரி சாமி கும்பிட்டுட்டு வந்து பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்தோம். பட் எதுவுமே வாங்க முடியல, அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம், அந்த ரூமுக்கு வந்துட்டோம். அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால இனிமேலாவது எங்கேயாவது ஊருக்கு போனா, ஏதாவது ஒரு வெளியில ஊருக்கு போறோம் அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு பொருள் வாங்கணுங்க. ஏதாவது ஒன்று வாங்கி வந்திருக்கலாம். எனக்கு அது இன்னமும் உறுத்தலாவே இருக்கு, சரி நம்ம எதுவுமே வாங்காம வந்துட்டோமே அப்படின்ட்டு. ஒரு வழியா ரூம் ஃபுல்லா கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் வந்து எனக்கு தான் டீ இல்லைன்னா தூக்கமும் வராது, அந்த ஏரியாவில் இருக்கவும் பிடிக்காது. அதனால அஸ்வதப்பாட்ட சொல்லி காலையிலே வந்து ஒரு ஃப்ளாஸ்க்ல டீ வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அது இன்னும் சூடாக தான் இருக்கு. ஸோ வேலை முடிச்சதுனால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும்னு சொல்லி டீ குடிக்க போறேன். ஒன்று வந்து நைட் டைம் ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால இது கொஞ்சம் வந்து அந்த கிளிட்டர்ஸ் எல்லாம் ஒட்டி ஒரு மாதிரி நல்லா இருக்கும் இந்த சாரீ. அதனால சரி சொல்லிட்டு இது ஒன்று எடுத்துட்டு வந்திருக்கு. இதுதான் வந்து அஸ்வதப்பா வாங்கி கொடுத்தது. இது வந்து நான் வாங்கினது அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ், இந்த ஏகே டெக்ஸ்ட்னு ஒன்று போட்டிருக்கோம் இல்லையா, அவங்க கிட்ட வந்து ஒரு 2 சாரீ வாங்கியிருந்தேன். அதுல ஒன்று இது. ஸோ இது 2 தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். பட் எனக்கு எது கட்டுறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. பார்ப்போம்.
எனக்கு எது செட் ஆகும்னு தெரியல. இதில் ஏதாச்சும் ஒன்று வந்து ப்ரீ ப்ளீட் பண்ணி நான் இப்போவே அரேஞ்ச் பண்ணி வச்சாதான் ஈவினிங் கிளம்பும்போது எனக்கு கரெக்டாக இருக்கும். முதல்ல இந்த பாக்ஸ் ஃபோல்டிங்கை வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து டக்கு டக்குன்னு சில்க் சாரி எப்படி தான் கட்டிட்டு போயிடுறாங்களோ தெரியல. எனக்கு இந்த மாதிரி சாஃப்ட் சில்காக இருந்தால் ஈஸியாக கட்டிடுவேன். பட் இந்த ரொம்ப ஹெவி வெயிட்டு சில்க் சாரீலாம் சுத்தமாக எனக்கு செட்டே ஆகாது. ஒரு வழியாக சாரீ இந்த மாதிரி லென்த்தெல்லாம் பார்த்து அதுக்கு ஒரு ப்ளீட் எடுத்து நான் அயன் பண்ணுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. அதை நான் அயன் பண்ணி வச்சுட்டேன். அப்படியே அயன் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த சிஸ்டர் வந்திருந்தாங்க. அதனால நான் அப்படியே வந்து ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசிவிட்டு அவங்க போனதுக்கப்புறமா நான் மறுபடியும் வந்து சாரீ வந்து ஃபஸ்ட்லேருந்து நான் மடித்து அயன் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா நான் வந்து சரி மடிக்கலான்னு சொல்லும்போது எனக்கு கால் வந்துச்சா, சரி உடனே கடகன்னு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்ககிட்ட பேசிவிட்டு உடனே நான் வந்து அவங்க போனதுக்கப்புறமா நான் வந்து சாரீ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகிடுச்சு, கிளம்புங்க 2 பேரும் சொல்லும்போது நீ கிளம்பு, நீ தான் லேட் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டாங்க. சரி நான் தான் லேட் பண்ணுவேன் நிஜமாவே, அதான் உண்மைன்னுட்டு நான் ரெடி ஆகலாம் சொல்லிவிட்டு நான் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்தேன், தலைலாம் செய்வலாம் அப்படி சொல்லி. கடைசியில் பார்த்தா என்னை விட்டுட்டு இவங்க டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா இது சீக்கிரமாக கிளம்புங்கன்னும் போது என்னை இழுத்து கூட சேர்த்து ஆட வச்சுட்டாங்க. இதுக்கு மேலே ஆடிட்டு இருந்தால் அப்புறம் கடைசியாக நான் தான் லேட் பண்ணிட்டேன் அப்படின்றவாங்கன்னுட்டு நீங்களே ஆடுங்க நான் போய் கிளம்புற சொல்லி நான் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரீ தாங்க கட்டியிருந்தேன். எனக்கு வந்து இந்த சாரீ கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அதை கம்பேர் பண்ணும்போது இது நல்லா இருந்துச்சு. அந்த சாரியோட பார்டர்லலாம் அந்த ஸ்டோன் குட்டி குட்டி ஸ்டோன் தெரியும் பார்த்தீங்களா. ஸோ நைட்டில் கட்டினா இது அழகாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் இந்த சாரியை வந்து கட்டிட்டேன். முதல்ல தம்பியை குளிக்க வச்சு அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டேன். ஆனால் நல்லா தம்பி வந்து ஆட்டம் போட்டதுனால தூங்கிட்டார் அவர். சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்றதுனால இன்னொரு பக்கம் நானும் அஷத்தப்பாவும் கொஞ்சம் கிளம்பிட்டு இருந்தோம். இப்போ 3 பேர் கிளம்புனதுக்கப்புறமா ஆட்டோ புக் பண்ணி நாங்கள் அங்கேருந்து கிளம்பி ஆனந்தாஸ் போயிட்டோம். மதியம் நாங்கள் சாப்பிட்டோம் இல்லையா, அதே ஹோட்டலில் தான் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அப்போ தான் எங்களுக்கே சர்ப்ரைஸாக இந்த ஹோட்டல் தான் வச்சுருக்காங்களா அப்படி சொல்லிட்டு நாங்கள் மேப் பார்த்து போயிட்டே இருக்கும்போது தான் தெரிஞ்சுது இந்த ஹோட்டல் தான் அப்படின்னு. அப்புறமா ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணிவிட்டு அண்ணனை பார்த்து கொஞ்சம் விஷயம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பி வந்துட்டோம். ஸோ எங்களுக்கு கோயம்புத்தூர் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்கள் எல்லாருமே நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஏன்னா நிறைய பேர் வரேன்னு சொல்லிட்டு வர முடியாமல் போயிருக்கோம். என்னாலையும் உங்களை வந்து பார்க்க முடியாமல் போயிருக்கோம். ஸோ ரொம்ப சாரி சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நான் வந்தேனாக்கா கண்டிப்பாக நான் கோயம்புத்தூரோ இல்லை வேறு ஏதாவது ஊர் வரேன்னா முன்னாடி நான் வந்து சொல்லிடுறேன் எந்த இடத்துல இருக்க போகிறேன் அப்படின்னு. கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அவங்களோட நின்று ஒரு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே மெமரபுளாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். நிறைய பேருக்கு டவுட் இருக்குல்ல, ஃப்ரெண்டுனா எப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இவர் வந்து அஷத்தப்பாவோட காலேஜ் மேட். இந்த அண்ணனுக்கு இப்போ தான் இவங்க வந்து ஷிப்பில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ தான் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. என்கேஜ்மெண்ட்டும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அப்புறம் நைட்டு வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை அப்படியே கிளம்பி நாங்கள் மறுபடியும் ரூமுக்கு வந்துட்டோம். அப்புறம் மறுநாள் வந்து காலையில் போல் நாங்கள் கிளம்பி பெங்களூருக்கு ரீச் ஆகிட்டோம். முக்கியமாக நான் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இந்த ஹோட்டல் வாசல்லே நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களை பார்த்தேன். அவங்க பேர் ஐஸ்வர்யான்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சிஸ்டரை பார்த்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குட்டியாக அவங்களோட ஒரு செல்ஃபி வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்துட்டேங்க. ஸோ இப்போ நம்ம விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இனி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு விலாக்ல வந்து பார்க்குறது வரைக்கும் பாய்.